ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி லாஜிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூவாக கொண்டு வந்த இபி ரூல்ஸை பற்றி தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு மே 21 அன்னைக்கு இபி பில்லு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஆனால் இபி பில்லில் பார்த்தீங்கன்னா 445 யூனிட்டுக்கு 1412 ரூபான்னு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு மே 10 அன்னைக்கு நியூவாக இருக்க அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கால்குலேட்டரில் போட்டு பார்த்தாலுமே, அந்த வெப்சைட்டில் இருக்க கால்குலேட்டரில் போட்டு பார்த்தாமே பில்லு 1224 ரூபா தான் காமிக்குது. ஆனால் நம்மளுக்கு எப்படி இவ்வளோ அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன். தெரிஞ்சவங்க கிட்டேயும் கேட்டேன். ஸோ அவங்க ஒரு இது சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த பில்லில் இருக்க மாதிரி உங்களுக்கு இபி பில் வந்திருக்காது. 200 யூனிட் கண்டிப்பாக லெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எதனால் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரூல்ஸ் எப்போ போட்டாங்கன்னா மே 10க்கு அப்புறம் தான் போட்டாங்க. மே 10 அன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ மே 10லேருந்து எனக்கு பில் ஜென்ரேட் ஆன டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ மே 10லேருந்து 21 வரைக்குமே 12 டேஸு. ஸோ அந்த 12 டேஸுக்கு மட்டும்தான் எனக்கு ஃப்ரீ யூனிட்டு. ஓகேங்களா? அந்த மீதி இருக்க 60 டேஸ் இல்லை 12 டேஸ்க்கு மட்டும்தான் எனக்கு ஃப்ரீ யூனிட்டு. மீதி இருக்கிறதுக்கெல்லாம் ஓல்டு ரூலை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டு ரூலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதால இப்போ 100 யூனிட் ஃப்ரீ இல்லை, அப்போ 100 யூனிட் டிவைடட் பை 60 டேஸ்க்கு 2 மாதத்துக்கு பார்க்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 1.66 யூனிட்டு. ஓகேங்களா? அப்போது எனக்கு இந்த 12 டேஸுக்கு 1.66 × 12 20 யூனிட் மட்டும்தான் மைனஸ் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் ஃப்ரீ, 101லேருந்து 20 யூனிட்டை மட்டும் மைனஸ் பண்ணுறாங்க. 120 வரைக்கும் 0. அதுக்கப்புறம் 121லேருந்து 200 வரைக்கும் இருக்க 80 யூனிட்ஸ்க்கு பழைய கால்குலேஷனில் இருக்க அமௌண்ட்டை போட்டுடுறாங்க. அதாவது ₹2.35 போட்டால் 188 ருபீஸ். அதுக்கப்புறம் 201லேருந்து 300 400 வரைக்கும் என்னவோ அதை அந்த மாதிரி அது 940 ருபீஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் 401லேருந்து 445 வரைக்கும் இருக்க 45 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 6.3 ருபீஸ்ன்னு போட்டு 283. மொத்தமாக டோட்டல் போட்டால் 1411 ருபீஸ் 50 பைசே வருது. ஸோ எனக்கு இப்படி தான் கால்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். இப்போ நான் வேறு ஒரு 230 யூனிட் யூஸ் பண்ண ஒருத்தவங்களுக்கு எப்படி பில் வரும் அப்படின்னு பார்த்தா, வெப்சைட்டில் போடும்போது என்ன போனால் 230 யூனிட்டுக்கு 141 ரூபா தான் போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வர பில் எப்படி இருக்கும்னா, அதாவது அந்த என்ன ரேஞ்சில் நடத்திருக்கேன்னா 25/3/24லேருந்து 26 வரைக்கும் அவங்களுக்கு பில்லிங் சைக்கிள்னு வச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீ, செகண்ட் 200 யூனிட்டும் ஃப்ரீ. 200லேருந்து 400 வரைக்கும் 4.7 ருபீஸு, 401லேருந்து 500 வரைக்கும் 6 ருபீஸு 30 பைசே. ஓகேங்களா? இப்போ நியூ ரூல்ஸ் எப்போ 10ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பில்லு அவங்களுக்கு 26ஆம் தேதி கிரெடிட் ஆகிடுதுன்னு வச்சிங்களேன். மொத்தம் எத்தனை நாள்? மொத்தம் 10ஆம் தேதியிலேருந்து 26 வரைக்கும் 17 டேஸு. ஸோ 17 டேஸு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1.66 யூனிட் மட்டும்தான் லெஸ் ஆகும். ஸோ 17 × 66 யூனிட்ஸ் = 26.32 யூனிட்டு தான். ஸோ அவங்களுக்கு இந்த 100லேருந்து 200 வரைக்கும் இருக்கிறதுல 28 யூனிட் தான் ஃப்ரீ. மீதி இருக்க 72 யூனிட்டுக்குமே அவங்க ஓல்டாக என்ன இது இருந்ததோ அதை பே பண்ணணும். ஓகேங்களா? ஓல்டாக எவ்வளோ இருந்தது? ₹2.35. இந்த அமௌண்ட்டை தான் இந்த 72 யூனிட்டுக்கும் அவங்க கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ 72 × 2 35
169 ரூபா. அதுக்கப்புறம் 201லேருந்து 230 வரைக்கும் 30 யூனிட். அந்த 30 யூனிட்டுக்கு வந்து 4 ரூபா 70 பைசா. ஸோ 30 × 4 70 141. ஓகே, டோட்டலாக 310 ரூபா 20 பைசா. ஸோ உங்களுக்கு பில் வந்து 310 ரூபா வரும். இப்போது இந்த மாதம் வரைக்கும் அப்படியே நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் பில் ஜென்ரேட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பில்ஸ் வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.